நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா, உங்க வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க போல் இருக்கு. நாம போய் திறக்கிறதுக்கு முன்னாடி மாமா கதவு திறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு திட்டு விழும். வாங்க. கதவு திறங்க. அண்ணே, கதவு திற. என்ன செல்லம்மா இந்த நேரத்துல? அப்பா அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாரு. என்னமோ மூச்சு தடுமாறி பேசுறாரு. அப்பா அப்பா ஐயோ அப்பா மாமா மாமா அண்ணி மாமா அப்பா அப்பா என்ன நீங்கள பார்க்கலையா? இல்ல நான் இப்பதான் பார்த்தேன். இங்க தெரியல, இனிமே வருவாங்க. நீங்க சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அப்பா அம்மா பாத்து 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 சரிக்கா. என்னடி சொல்ற? இந்த நேரத்துல செல்லம்மா மாப்பிளைய கூட்டிட்டு வெளியில போயிருக்காளா? பசிக்குதுன்னு சொன்னாரே, நான் பாட்டுக்கு கல்லாட படுத்துட்டே இருந்தேன். சரி தண்ணியாச்சும் குடிக்கலாமேன்னு கீழே இறங்கி வந்தாரு. மனசு கேட்கல, நானும் பின்னாடி இறங்கி வந்தேன். நான் தோசையாச்சும் போட்டு தரலாமேன்னு. அந்த நேரம் பார்த்து அண்ணி அறக்க பறக்க ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்கம்மா. உடனே விறுவிறுன்னு பைக் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன கன்றாவி குடும்பம்டா இது? புருஷன் ரூம்ல இருக்கும் போது நம்ம சகலியோட எதுக்கு செல்லமாக்கா பைக்ல ஏறி வெளியே போனோம்? இந்த கட்டத்தோட கட்டத்துக்குள்ள சிக்காம பல விஷயம் இந்த வீட்டுல நடக்குது. கட்டம் கட்டுறேன். வாய முடுங்க. சும்மா சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. அவரு சம்மந்தத்தோட தான் பேசுறாரு. இந்த நேரத்துல சொல்லாம கொல்லாம போனா என்னன்னு நினைக்கிறது? என்னக்கா சொல்ற? அதான பார்த்தேன். என்னடா நம்ம சகல நம்ம கூட இருந்துகிட்டு திடீர்னு செல்லமாக்கா சைட் சப்போர்ட் பண்றானேன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளோ பெருசா வளர்ந்து நம்ம குழந்தைய அழகம்மா வாழ்க்கையை காலி பண்ணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி விடு, நீதான் புருஷனா நல்ல உடம்பு பொடி புடிச்சு வச்சிருக்கணும். விட்டுட்ட. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் உங்க புத்தி இப்படி கேவலமா போகுது? அக்கா தம்பி மாதிரி பழகுறவங்களை தப்பா பேசுறதுக்கு நாக்கு கூசல? அவங்க எப்பவுமே இப்படிதானே. அதானே நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளு மாப்பிள. நான் போய் என்ன என்கொயர் பண்றேன். ஏ அமுதா, நீ என்னடி அக்கா தங்கச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணாம அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? பின்னக்கா, இந்த டைம்ல அவசர அவசரமா கிளம்பி போயிருக்காங்கன்னா சந்தேகம் வரக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு பதட்டம் தான் வரணும். அண்ணியும் மாமாவும் கிளம்பி போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன விஷயம் தெரிய போகுது. ஆமால
அதுக்குள்ள நீங்களே ஏதாவது பேசி நல்ல மனுஷங்க மேல பழிய போடாதீங்க. போங்க போய் தூங்குங்க. இனிமே தூக்கமே வராது இவளுக்கு இல்லம்மா. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேடா. மா அதான் அண்ணி போயிருக்காங்கல்ல, எல்லா விஷயமும் அவங்க பாத்துப்பாங்க. அம்மா நீ போய் தூங்குமா. அமுதா அம்மா கூட்டு போ. மாமாக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நானும் அக்காவும் ரூம்குள்ள போய் தொலைஞ்சதுனால தானே மாமாவுக்கு இப்படி ஆனது கூட எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. செல்லம்மா, எங்களை தப்பா நினைச்சாது செல்லம்மா. தெரியாம நடந்துருச்சு. மாமா நல்லா ஆயிடுவாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நெஞ்சு வலி வந்துச்சு, இப்ப வீசிங் பிரச்சனை. தாங்காத உடம்புக்கு கடவுள் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு? எங்க இருங்க செல்லம்மா? அண்ணே என்னாச்சு? அப்பாக்கு மூச்சு விட கஷ்டப்பட்டாரு. வீசிங் பிரச்சனையா? இப்ப எப்படிமா இருக்காரு? பரவாயில்ல, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா இது? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்துருப்பேன். ஆமா, அந்த நேரத்துல நீ எப்படிமா வீட்டுக்கு வந்த? அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு. என்னமோ எதுன்னு வைரவன் கூட தான் நான் வந்தேன். அப்பா அந்த நடுராத்திரில உனக்கு ஃபோன் பண்ணாரா? அது தெரியாம நீங்க வீட்டுல என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? ஏண்டி, அப்பாவுக்கு வீசிங் அதிகமா இருக்குன்னு தெரியாம என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அது வந்துங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. பேஷண்ட் கிரிட்டிக்கல் பொசிஷனை தாண்டாரு. இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ டாக்டர். அப்பா போய் பார்க்கலாமா? பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி டாக்டர், வாங்க வாங்க வாங்க. அப்பா 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 செல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்லடா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துக்க மாட்டோமாப்பா? ஏன்டா அப்படி சொல்ற? அப்புறம் என்னப்பா, சைட்ல தானே இருந்த, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி
வீட்ல இருந்து அவளை இங்க வர வச்சிருக்கீங்க? ஏங்க மாமா மேல எந்த தப்பு இல்லைங்க. நாங்க தான். முத்தழகி, யாரு மேலேயும் தப்பு இல்லம்மா. நியாயமா நேரத்துக்கு நான் உங்களை தான் கூப்பிட்டுருக்கணும். என்னம்மா பண்றது? அப்போ என் பொண்ணு ஞாபகம் எனக்கு வந்துருச்சுமா. அதுதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. மேடம், உங்களோட பில் இந்த அமௌண்ட்டை ரிசப்ஷனில் பே பண்ணிடுங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் டாக்டர் சொன்னாங்க. சரி. ஐயா கடற்கரை அப்பா, அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதய்யா. என்னப்பா சொல்லுங்க. அது ஒரு ஒரு வாரமோ 10 நாளோ நான் செல்லம்மா கூட அவ வீட்டில் இருந்துட்டு வரேன்ப்பா. ஏப்பா, நம்ம வீட்டில் உங்களுக்கு என்னப்பா குறை வச்சிருக்கோம்? நாங்கள் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, குறையெல்லாம் ஒன்றும் இல்லையா. என்னமோ என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுதுப்பா. அப்பா, அத்தை வீட்டுக்கும் நமக்கும் இப்போ அவ்வளவா பேச்சுவார்த்தை சரியில்லை. இந்த நிலைமையில அங்க போய் சரியா வராதுப்பா. அப்பா அங்க வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். ஆசைப்படுறாருல, நான் அவரை நல்லபடியா கூட்டிட்டு போய் பாக்குறேன். இல்லம்மா, உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்து பாத்துக்கிறதுக்கும் அந்த வீட்டுல இருந்து பாத்துக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த வீட்டுல நான் இருக்கேன். அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அம்மா, எங்களுக்கு மேல நீ பாத்துக்குவேன்னு தெரியும். இருந்தாலும் மாப்பிள்ளை ஏதாவது சொல்லி அத்தை ஏதாவது சொல்லிட்டா என்ன வருது? ஐயா கடற்கரை, என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும்பா. நான் போய் அவ எதிரில் நின்னா அப்படியே உருகிடுவாடா. நான் போய் செல்லம்மா கூட இருந்துட்டு வரேன்டா. தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சு வைடா. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதடா. அப்பா, உங்க இஷ்டப்படியே தங்கச்சி வீட்லயே இருந்துட்டு வாங்கப்பா. என்ன இருந்தாலும் மாமா மனசு யாருக்கும் வராது. அவர் கூப்பிட்டாரு, நாம கதவை திறக்காம விட்டுட்டோம். அவர் எதுவுமே சொல்லாம பெருந்தன்மையா நம்மளை காப்பாத்திட்டாரு பத்தியா? ஆமாக்கா, மாமாவோட பெருந்தன்மைனால நாம பண்ண தப்பு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. செல்லம்மா, இந்த பில்ல கொடு. நான் கட்டிடுறேனே. இருக்கட்டுமா, கொடு. எங்க பெரிய பள்ளா இருக்காரா? ஏன் இப்படி திரு முடிக்கிறீங்க? ஓ, அதான் உங்க மாமனார் எல்லாம் இருக்காரா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே அண்ணே. கட்டத்துறை அப்பா உங்க வீட்டுக்கு தான் வர்றாரு. அவரை நல்லா பாத்துக்க. என்னென்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் பாத்துக்கிறேன் அவரை. வேலைக்கு வேலை, சோலா செல்டன், கன்னிமரா, தாஜ் கோரமண்டல், டோட்டலா வேலைக்கு வேலை இறக்கி அசிடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாது. இது என்ன பில்லா? நான் வேணா கட்டிட்டு வரட்டுமா? பரவாயில்ல,
நானே போய் கட்டிடுறேன். ஆமா ஆமா, நீங்க தானே நியாயமா கட்டி ஆகணும். ஏன்னா பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க வீட்டுக்காரமா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. உங்க ரூம் கதவு பெரியப்பா தட்டி இருக்காரு. அதை மீறி அசந்து தூங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செல்லமாக்காக போன் பண்ணிருக்காரு. அதனால நீங்க பில்ல கட்டுறதா நியாயம். கரெக்ட் பெரியப்பா. பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. மாமா கதவு தட்டினாரு, நாங்க அசந்து தூங்கிட்டோம். எங்களாலதான் மாமாக்கு இப்படி ஆச்சு. ஆமா மாமா, நாங்க இப்படி பண்ணதுனால்தான் மாமா இப்போ செல்லம்மா வீட்டுல போய் தங்குறேங்கிறாரு. ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தாண்டி குடும்பம், புள்ள, பேத்தி, மருமக, மருமவன், மாமனார். எங்க அப்பா கதவை தட்டும் போது அசந்து தூங்கிட்டேன்னு சொல்றிய. உங்க அப்பா கதவை தட்டி இருந்தா அசந்து தூங்கிருப்பியா இல்ல ஓடி போய் கதவு திறந்திருப்பியா? எப்ப பண்ண தப்ப உணர்ந்துட்டியோ இன்னொரு தடவை அந்த தப்ப செய்ய மாட்டேன்ற நம்பிக்கையில நான் புறப்படுறேன். வாடா வாடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் டீல் பண்ணி கட்டதோட கரெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தாராளமா நீங்க வாங்க. என்ன விட பிரமாதமா உங்களை பாத்துக்க சொல்றேன். ஆனா சொல்ல மறந்துட்டேன், அண்ணன் கிட்ட சொல்லி பில்ல கட்ட சொல்லிட்டேன். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. காரை பாஷா எடுத்து வர சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் அதுல ஏறி வீட்டுக்கு போங்க. நான் தனி கார்ல வரேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சம்மர் ஷீட்ல வாங்கிட்டு ஃபர்தர் நிறைய ஒர்க் இருக்கு. சரி எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இவ்வளோ பில்ல தீட்டுறானுங்க. கதையில ஒரு ஹேண்டில் இருக்கா பாரு, திறக்க முடியல. ஐயா இந்தாங்க பேப்பர். வாயா பாஷா, உடம்பு இப்ப நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கேன்பா. காபி தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. அப்புறம் சொல்லுங்க ஐயா. செல்லம்மாவும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு என்னங்கய்யா, அமோகமா இருக்காங்க. விசுவாசமான வேலைக்காரையா நீ. சரி போய் வேலையை பாரு. சரிங்கய்யா. என்ன மாமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, பேப்பரை பாக்குறேன். மாமா உங்க ரெண்டு மருமகளும் உங்களை அங்க இருக்க விடாம விரட்டி விட்டுட்டாங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நானாதான் வந்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. இல்ல மாமா, இத்தனை வருஷத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தங்கினதே இல்ல. அதான் எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. ஏமா, என் தங்கச்சி வீட்டுல வந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பாமா? நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க தானே? ஏங்கா, உனக்கு நல்லதே பேச தெரியாதா? தப்பு தப்பா தான் பேசுவியா? இல்லடா மாமா, இத்தனை வருஷத்துல நீ இந்த மாதிரி ஒண்ணும் பேசாதக்கா. உள்ள போ, போவுல. இவன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான். மாப்பிள, அக்கா தங்கச்சி கிட்ட இப்படி வள்ளு வள்ளுன்னு விழக்கூடாதுப்பா. சரிங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனப்பா. என்ன மாமா இந்தாங்க. நான் இப்பதான்மா குடிச்சேன். அது காஃபி மாமா, இது பூஸ்ட். இது வேற குடிக்கணுமோ? ஆமா, அப்பப்ப நீங்க இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்பதான் உங்க உடம்பு சீக்கிரம் குணமாகும். மாமா, இவையே உங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவளோட தாய் மாமா. அதனால ஐயே, ஏன் மாமா நீங்களும் இப்படி மங்குனியாவே இருக்கீங்க? ஏமா அப்படி கேக்குற? ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருப்பா என் தங்கச்சி. சும்மா இருக்கா? என்ன மாமா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? என் புருஷன் உங்களுக்காக ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி ஏசி போட்டு குளு குளுன்னு வச்சிருக்காரு. வாங்க மாமா உள்ள போலாம். வாடா, கொஞ்ச நேரம் கூட இங்க உட்கார்ந்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் முடியாது, வாங்க வாங்க. ஐயோ விடு 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 விடு. தாத்தா
நீங்க இந்த வீட்ல இருந்துருங்க தாத்தா, அங்க போகாதீங்க தாத்தா. சரிடா கண்ணா, நான் போல என்ன தாத்தா போல. தாத்தா உங்களுக்கு ஏன் திடீர்னு ஜுரம் வந்துடுது? என்னையா பண்றது, தாத்தாவுக்கு வயசு ஏறிட்டே போகுதுல்ல. பெரியப்பா, இதான் நானும் எங்க ஒய்ஃப் களவாணி தங்குற பர்சனல் பெட்ரூம். அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு. ஜாலியா ஃப்ரீயா உள்ள ஏசி வரும். அட்டாச் பாத்ரூம் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணிருக்கேன். இது வரைக்கும் லைஃப்ல யாருமே நான் அலோவ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அலோவ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல தெரிஞ்சோ தெரியாமல மூத்த மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எனக்கு அவ்வளவு மரியாதை. அதுல எல்லா அளவு உங்களுக்கு குறைய கூடாது வீட்டுல ஆர்டர் போட்டேன். உங்க வீட்டுல கடற்கரைக்கு எப்படி மரியாதை இருக்கோ அதே மரியாதை கடற்கரைக்கு இந்த வீட்டுல இருக்கு. அதான் உங்களை தங்க வச்சேன். அப்புறம் பெரியப்பா, காலை டிஃபன் உங்களுக்கு இட்லி, இடியாப்பம், பாயா சொல்லிட்டேன். முனியாண்டி விலாஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். மதியம் சாப்பாடு உங்களுக்கு சோளா சட்டுன்னு வருது. நைட்டினா அடையாப்பாக், இதெல்லாம் உங்களுக்கு. ஏப்பா நமக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, செல்லம்மா பவன். செல்லம்மா பவன் நம்ம செல்லம்மா விட்டு சாப்பாடு ஆயிடும். இதெல்லாம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாமே ஓன் மணி, உழைப்பு. அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, கண்டதாரன் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் வந்து நிப்பேன். ஏன்னா நீங்க விருந்தாளி மட்டும் இல்ல, மருந்தும் கைமா வந்திருக்கீங்க. உங்களை நீட் பண்ணி கிளியர் பண்ணீங்க அனுப்புறது என் பொறுப்பு. அப்புறம் ஏதாவது வேணும்னா சரி நான் வந்து பேசுறேன். டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எத்தனை வேலையா வீட்டுல நான் பாக்குறது, ஒரே ஆளோட கஷ்டப்படுறேன். தாத்தா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க தாத்தா. அவர் இப்படிதான் வெட்டி பந்தம் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக செய்றேன். சரிடா கண்ணா. அண்ணே, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அண்ணனா வரணும். மாமா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்ல மாப்பிள்ள. மாமாவை கிட்ட இருந்து நல்லா கவனிச்சுக்கம்மா. டேய், எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு நீ எனக்கு சொல்லி தெரியா? எனக்கு தெரியாதா? போடா. சரிம்மா. சாப்பிடுங்கண்ணே. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? ஏன் இவ்வளவு லேட்டு? +2 மார்க்ஸ் திடீர்னு கேட்டுட்டேன். தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவேன். கிடைச்சதா இல்லையா? இந்த +2 மார்க் ஷீட், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இந்தா புடி. என்ன இது? கல்யாண பட்டுப்புடவை. காலையில் 9 மணிக்கு முகூர்த்தம். அம்மன் கோயில் வச்சு கல்யாணம். ஐயர்கிட்டையும் பேசியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம். அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே? சாட்சி கையெழுத்து போகிறதுக்கும் ஃப்ரெண்டுக்கு சொல்ல சொன்னேனே, சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ வீட்டில் என் கோயிலுக்கு எப்படி வர போற? அதான் எப்படின்னு தெரியல. அதை நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில் 8 மணிக்கு நான் வரேன். உன் வீட்டு பக்கத்தில் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன். நீ ரெடியாகி கீழே வந்துடு. நம்ம 2 பேருமே கோயில் போயிடலாம். ஓகே? ஏய், எதுக்கு சிரிக்கிற? அது இல்ல, நீ போடுற பிளான் எல்லாம் பார்த்தா ஏற்கனவே ஒரு 10-15 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. லூசு, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த ஐடியா. அப்போ ரூம் போட்டு யோசிச்சுதான் நான் கூட்டு போறேன்னு சொல்லு. வேற வழி இல்ல, லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. சரி சரி, நீ இப்ப கிளம்பு. யாராவது பார்த்தா பிரச்சனை எடுப்போத. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம், சரியா? சரி. நம்ம கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கும் இல்ல? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தான் நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ தைரியமா போ. பாய் பாய். வாடா தவசி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏதோ இருக்குடா.
வாடா உட்காரு. உனக்கு உடம்பு முடியலன்னு உன் பொண்ணு ஞாபகம் வந்தது, ஆனா ஏன் ஞாபகம் வரல? அப்படியெல்லாம் இல்லடா தவசி. அந்த நிலைமையில இந்த பாரு, எந்த நிலைமையிலையும் நட்பை மறக்க கூடாது அவடையப்பா. இப்ப என் மனசு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு எல்லாமே மறந்துருச்சுடா. நீ சொன்ன மாதிரி அமுதாவுக்கும் மணியரசுக்கும் கல்யாணம் நடந்துருதா, சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லாம குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்குன்னு நினைச்சேன். என்ன பண்றது, செல்லம்மா புருஷன் பிடிவாதமா இருக்காரு. அவடையப்பா, நான் சொன்னா நீ கேட்ப, நீ சொன்னா கடற்கரை கேட்பான், கடற்கரை சொன்னா சோழமலை கேட்பான், சோழமலை சொன்னா மணியரசு கேட்பான், செல்லம்மா சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அவ புருஷன் வடமலை மட்டும் கேட்க மாட்டான். யார் சொன்னா வடமலை கேட்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கேட்குறேன். ஆமா, தாளையம்மா எங்க இருக்கா? உள்ளதான்பா இருக்கா. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், நீ இங்கேயே இரு. நல்ல முடிவோட வரேன். ஆட்டி எங்க? கிச்சன்ல இருக்காங்க தாத்தா. அப்படியா? சரி. ஏவா தாத்தா கிட்ட போ. சரி வாங்க. தாளையம்மா, தாளையம்மா. அட்டா வாங்க 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 வாங்க. என்ன தாத்தா தனியா உட்காந்துருக்கீங்க? தாத்தா காத்தோட்டமா உட்காந்துட்டு இருக்கப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேடா கண்ணா. நீ சாப்பிட்டியா கண்ணு? வாங்க. என்ன சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடே மணக்குது? இப்பதான் பூஜை முடிச்ச. உட்காருங்க அண்ணன். அம்மாடி, அண்ணன் இங்கதான் இருக்காரு. ஆமா, பார்த்து பேசிட்டு தான் வரேன். இருங்க, காஃபி கொண்டு. இல்ல 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 இல்ல, எனக்கு காபி எல்லாம் வேண்டாம். கல்யாண சாப்பாடு சாப்பிடுங்கிற ஐடியால தான் வந்திருக்கேன். அது விஷயமா பேசத்தான் வந்திருக்கேன். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தாளையம்மா. சிறியார் விட்டு வெள்ளாம விளைஞ்சாலும் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு அறிவு போதும். பெரிய பெரிய விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் பெரிய மனுஷங்களுக்கு இருக்கு. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உன் புள்ள வடமலைக்கு அது இல்லை. ஏன் எடுத்தேன் கவுத்தேன் நடந்துக்கிறான் இப்படி? செல்லம்மா பவன்கிற ஹோட்டலுடைய வளர்ச்சிக்காக உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்தவனா, ஊன் உறக்கம் இல்லாம உழைச்சவனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதா அண்ணன்? உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் தாளையம்மா. நானும் இதெல்லாம் சொல்லி காட்டணுமேங்கிறதுக்காக சொல்லலை. இன்னைக்கு செல்லம்மா பவன்கிறது பல கிளைகளோட கற்பக விருட்சமா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் சேர்ந்து போட்ட விதை தான். உன் அண்ணன் கடையை ஆரம்பிக்க போறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்ன போது நீ என்ன பண்ண? கவலைப்படாத அண்ணன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உன் நகை நட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து கடையை ஆரம்பிக்க சொன்னேன் இல்லையா? மறந்துட்டியா? உன் மகனும் மருமகளும் கடை நிர்வாகத்தை பூராவையும் பார்த்துக்கிட்டாலும் உன் அண்ணன் மக்கா அத்தனை பேருக்கு அதுல பங்கு இருக்கு. இந்த பக்கம் 1 பங்கு, இந்த பக்கம் 3 பங்குன்னு வச்சாலும் 4 பங்கு வருது. அந்த 4 பங்குல 1 பங்குக்கு சொந்தக்காரன் தான் மணியரசு. அவனுக்கு தானே உன் பொண்ணை கேட்டாங்க. தரமாட்டேன்னு தட்டை தட்டி விட்டுட்டு தகராறு பண்ணி சண்டையெல்லாம் போட்டானாம உன் புள்ள படாமல. அவனுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? மணியரசுக்கு அந்நியத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவன் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுவான். அதே அமுதாவை கட்டி வை, அவ அனுபவிப்பார்ல. இது ஏன் உன் புள்ள வடமலைக்கு தெரிய மாட்டேங்குது? என்னைக்கும் நான் பணம் காசுக்கு ஆசைப்பட்டதில்லை. யாருக்கு என்ன சேரணும்னு இருக்கோ அது போய் சேரும். ஓஹோ, அப்ப எல்லாத்தையும் தார வார்த்து கொடுத்துட்டு பேரம் பேத்தி வீட்டோட 2 மாப்பிள்ளை இருக்காங்களே அவங்கள எல்லாரையும் தெருவுல பிச்சை எடுக்க விட போறியா? அதுக்கு இல்ல, அமுதா மாலை சுத்தி பிறந்தவ. மணியரசுக்கு அமுதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கட்டி கொடுத்தா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. ஓஹோ, நீ அப்படி நினைக்கிறியா? அதெல்லாம் இந்த காலத்துல எடுபடாது. அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஓகே. ஆடி மாசத்துல அடிக்க வேண்டிய காத்து அடிக்க மாட்டேங்குது. ஐப்பசில பெய்ய வேண்டிய மழை பெய்ய மாட்டேங்குது. பருவமே பொய்யா போயிடுச்சு. நீ பழமொழியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிய. தாளையம்மா, நான் சொல்றது நல்லா கேளு. நமக்கெல்லாம் வயசு ஆயிடுச்சு. காடு வாங்குது, வீடு போங்குது. இவங்கெல்லாம் வாழ வேண்டியவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு தான் நாம போனோம். அதுதான் நம்முடைய கடமை.
ஏற்கனவே பார்த்த இடத்த வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவன் மகனுக்கு உன் மகளை தான் கட்டிக்கின்னு ஆசைப்படுறான் உன் அண்ணன். அவடையப்பேன் அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கிற நீ அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க தாளேம்மா. அண்ணன் வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தா அது உனக்கு பெருமை, அண்ணன் வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தா அது அண்ணனுக்கு பெருமை. உன் அண்ணனை பெருமைப்படுத்தி பார்க்கணும்னு நீ நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. உன் மகன் வடமலைக்கு எடுத்து சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வையே. இந்த பாரு, செல்லம்மாவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. எவ்வளோ ஊத்தி இங்கே வந்து இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஓம் பொண்ணு அனுபவிச்சுட்டு போட்டுமே. இது போதுமா. இந்த பாரு, நான் எது சொன்னாலும் உன் குடும்ப நன்மைக்கு தான் சொல்லுவேன், உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? நம்ம சொத்து இன்னொரு இடத்துக்கு போலாமா? நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. கூடி சீக்கிரம் எனக்கு கல்யாண சாப்பாடு போடுவேன்னு நினைக்கிறேன். போடு தாயி, சீக்கிரம். நான் வரேன். பசங்கெல்லாம் கொஞ்ச நேரம் போய் அங்க விளையாடுங்க, அப்புறம் தாத்தா வந்து உட்காந்துக்கலாம். என்ன? சரி தாத்தா. உட்காரா. நீங்க ரெண்டு பேரும் என்ன புடிங்க. டேய், அப்புறம் என்னடாச்சு? எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லதே நடக்கும், கவலைப்படாது. ரொம்ப நன்றிடா. நான் வரேன். செல்லம்மாவுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா நீ இன்னும் சந்தோஷப்பட்டிருப்ப இல்ல? என் செல்லம்மாவ உன் பொண்ணா நினைச்சு நீ கவலைப்படுறியடா. உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா, ரொம்ப நல்ல மனசுடா. குட் மார்னிங் சார். நீ என்ன பண்ற? ஒரு பிளேட்ல பாசந்தி, இன்னொரு பிளேட்ல குலோப் ஜாமுன், அப்புறம் இவ்வளவு பெரிய கிளாஸ் நிறைய ஒரு நல்ல ஆரஞ்சு ஜூஸ், நிறைய ஜீனி, நிறைய ஐஸ் எல்லாம் போட்டு கொண்டு வா. என்ன சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, தவசி ஒவ்வொரு காயா நகர்த்தலாம். அந்த காய் நல்ல டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. அப்ப சந்தோஷப்படாம இருக்க முடியுமா என்னால? இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன சார் நடந்தது? நடந்திருக்கு, சொல்றேன். இந்த பாரு, இது மணி அரசு, இது கவிதா, ரொம்ப ஆடுற பாரு. இது அமுதா. இப்போ மணி அரசு கவிதாவை லவ் பண்றான், ஆனா அமுதா மணி அரச லவ் பண்றா. இந்த மாதிரி சூழ்நிலையில மணி அரசு இவளை கல்யாணம் பண்ணுவானா, இவளை கல்யாணம் பண்ணுவானா? சொல்லு பார்க்கலாம். அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு என்ன சார்? இந்த பாரு, நமக்கு என்னன்னு நான் பேசாம இருந்துட முடியுமா? என் பங்குக்கு உள்ளதை நான் செய்ய வேண்டாமா? நேற்று நான் தாராயம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வடமலை மனசை எப்படியாவது மாத்து, இந்த அமுதாவுக்கும் மணியரசுக்கும் கல்யாணத்தை நடத்தி வையே, அப்பதான் சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருக்கும், உறவுல விரிசல் ஏற்படாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒன்னும் புரியல சார். என்ன என்ன புரியல? நீங்க நல்லவரா கெட்டவரா? இது வரைக்கும் கெட்டதே செஞ்சுட்டு இருந்த நீங்க திடீர்னு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மணியரசுக்கும் அமுதாக்கும் கல்யாணம் நடந்தா அந்த குடும்பத்துக்கு இன்னும் உறவு நெருக்கமாகும். அது அவங்களுக்கு நல்லது தானே? இல்ல, கெட்டது. இந்த கல்யாணம் நடந்தா மணியரசு சந்தோஷமா இருப்பானா? மாட்டான். அவன் காதலிச்ச கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலேங்கிற வெறுப்ப அமுதா மேல காட்டுவான். அமுதாவுக்கு அவனுக்கு அடிக்கடி சண்டை வரும். அவளை வீட்டுக்கு அனுப்புவான் வாழாவட்டியா. அவளை வாழாவட்டியா வீட்டுக்கு அனுப்பினா வடமலை சும்மா இருப்பானா? என் தங்கச்சி வாழாவட்டி ஆயிட்டா, நீ இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போ அப்படின்னு செல்லம்மாவையும் விட்டு விட்டு அனுப்பிடுவான். செல்லம்மா கண்ணீர் வடிச்சு வீட்டை விட்டு போனா கடற்கரை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? எரிமலையா வெடிப்பான். ரெண்டு குடும்பமும் மோதும், உடஞ்சி சுக்குநூறு ஆகும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது வடமலை என்ன செய்வான்? பாவம், அவன் ஆறுதலுக்காக கொஞ்சம் சாஞ்சிக்கிறதுக்கு தோல் தேடுவான்.
அப்ப தோல் கொடுக்க போறது யாரு? நீதான். எங்க சுத்தி எங்க வந்து நின்னேன் பாத்தியா? அப்படியே இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டீங்க சார். நான் வடமலைக்கு தோல் கொடுத்தா கடற்கரை என் தலையை வெட்டுவாரு. ஒருவேளை அவரே விட்டாலும் செல்லம்மா என்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல நான் சாக போறது உறுதி. அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? என்ன பேசுற நீ? அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஆப்பு ரெடி பண்ணி நட்டு வச்சிட்டேன். அதுல அவங்களா போய் உட்காந்துருவாங்க பாரு. வாங்க மாமா. விடுமா அமுதா, விடுமா, நானே வர்றேம்மா. நீங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. இந்த வீட்டுக்குள்ளார வந்த உடனே உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு வந்துருச்சுமா. அம்மா நீ உட்காரு, உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானே பரிமாறேன். நான் அப்புறமா சாப்பிடுறேன்டி. தாழ என் மருமக தான் ஆசைப்படுறாள, அவளே பரிமாறட்டுமே. குடுமா. அக்கா அந்த குழம்பெடு. மாமா இருங்க. இது மாமாக்கு மட்டும் செஞ்சதா? என்ன உப்பே இல்ல? அவருக்கு உப்பு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்காக உப்பே போடாம சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது? மாமா இந்த ஊறுகாய் தொட்டுக்கோங்க. ஐயோ மருமகளே வேண்டாமா. இல்ல கொஞ்சம் தொட்டுக்கோங்க. அமுதா, நீ என்னதான் பெரியப்பாவை விழுந்து விழுந்து கவனிச்சாலும் அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆகணும் மட்டும் நினைக்காத. அமுதா, நீ என்னதான் பெரியப்பாவை விழுந்து விழுந்து கவனிச்சாலும் அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆகணும் மட்டும் நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்கும். அமுதா, பெரியப்பா சும்மாதான் வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறாரு. ஆனா உண்மையிலே மருமகள் ஆக்குவாரா? கேட்டு பாரு, அவரை கேள பாப்போம். மாமா நான் தானே உங்க வீட்டு கடைசி மருமக. சொல்லுங்க மாமா அவர்கிட்ட. மா, நீ மணியரச கெட்டினாலும் கெட்டலனாலும் நீ என் மருமகத்தாமா. ஏன்னா நீ என் தங்கச்சி பொண்ணு தானே. அப்போ மணியரசு மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? அமுதா, பெரியவங்க முன்னாடி என்ன பேசணுங்கிறது இல்லையா? யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இந்த வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் அமுதா, ஏய் மணியரசுக்கு அந்நியத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா அவ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுவான். அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கிற நீ அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? வடமலை, என்னம்மா? கொஞ்சம் இப்படி வாப்பா. என்னம்மா, எதுக்கு தனியா கூப்பிட்ட? அமுதா கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசுற? இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? அவ பெருசா ஏதாவது செஞ்சதுக்கு அப்புறமாவா? அவ மணியரசு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. நீயும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. டே, உங்க 2 பேரையும் பெத்தவடானா? இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லு. இது பாருமா, கடற்கரைக்கும் எனக்கும் பிரச்சனை. அவள அங்க கட்டி கொடுத்தா டார்ச்சர் பண்ணுவாரு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதையே பேசுற. இத பாருமா, அமுதாவுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணலாம். சரிடா, வேற இடத்துல கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? இந்த ஜாதகம் நேரம் காலம் பார்த்து கல்யாணம் பண்றவங்களா ஒத்துமையா தான் இருக்காங்களா? சொந்தத்துல கட்டி கொடுத்த ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா வீடேறி போய் என்னன்னு கேட்கலாம்.
அசல்லாம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. அம்மா நீ சொல்றதையே சொல்ற, நான் பேசுறத கொஞ்சம் புரிஞ்சுக்க. உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. தளிரா இருக்கிற மரத்தை வெட்டிட்டு சேர்த்து வச்சு கட்டினா அது வளர்ந்துடும். ஆனா மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டி சேர்த்தா அது வளராதுடா. நீ தளிரு, எங்க அண்ணன் வளர்ந்து நிக்கிற மரம்டா. எங்க அண்ணனுக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தெரியுமா? 2 குடும்பம் இப்படி அடிச்சுக்கிறதுனாலதான். அவர் மனசுல இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருக்குடா. அதை நிறைவேற்றுறது தான் நான் அவருக்கு தங்கச்சியா செய்யற மரியாதை. தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா. நான் உன் கால விழுந்து கேக்குறேன். என்னம்மா, ஏமா என் காலில் விழற? சொல்லுமா, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்பவே எங்க அண்ணன் கிட்ட போய் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு மணியரச மாப்பிள்ளையா கேளுடா. மாமா, என் தங்கச்சி அமுதாவை என் மாப்பிள்ள மணியரசுக்கு கட்டி கொடுக்க முழு சம்மதம். என் காலில் இல்லம்மா, மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருப்போம் மணி, நல்லா இருப்போம். எனக்கு தெரியும் தாழ, எனக்கு தெரியும் நம்ம 2 குடும்பமும் பெரிய நீ ஒருபோதும் விடமாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உடம்பெல்லாம் புது ரத்தம் பாஞ்சது மாதிரி ஒரு தெம்பு வந்துருச்சுமா. இன்னும் 50 வருஷம் நான் உயிரோடு இருப்பேம்மா. மாப்பிள்ள, அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டு வாசப்படியை மிதிக்காம நீங்க வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்க என் கூட வரணும். நீங்களும் செல்லம்மாவும் என் கூட இப்ப வர்றீங்க. மாமா, அது நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாப்பிள்ள, பயப்படாதீங்க. உங்களை பார்த்த உடனே கடற்கரை அப்படியே ஐஸ் ஊறுகிற மாதிரி உருகிடுவோம் மாப்பிள்ள. கிளம்புங்க. சரிங்க மாமா. வாங்க. கடற்கரை வாங்க. சோழமலை கடற்கரை. அப்பா சோழமலை. அப்பா
மாப்பிள்ள. மச்சான், மாப்பிள்ள வாசல்ல நின்று உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. மாப்பிள, நான் போய் சொன்னேன்ல, என் பையன் உங்களை பார்த்த உடனே அப்படியே ஐசா உருகிடுவான்னு. உருகிட்டா பாருங்க மாப்பிள, உருகிட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.